வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கங்கா வந்து குமரனை வேலை செய்ய விடாம இருக்கணும். இந்த வீட்டுக்கு நான் என் புருஷன் வேலைக்காரனா, எப்போ பார்த்தாலும் வந்து இவர் தான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து குமரனை வேலை செய்ய விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி குமரனை வந்து வீட்டு வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டு இங்கே இவ்வளோ வேலை இருக்குங்க, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும், நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குமரனை வந்து டைவர்ட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலை குமரன் எதுவுமே வாங்கி தராதால வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறி இது அதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறாங்க. அப்போ வந்து ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. இல்லை எல்லாமே நானே வாங்கிட்டு வந்ததால் ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேறு அப்பளம் ஆட்டு வேறு நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்யணும், சீக்கிரம் சமைச்சிட்டு அதை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பொண்ணுக்கிட்ட. இது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து கேட்டுட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உன்னை யோசிக்கிறேன், என்ன நீங்கள் என்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டீங்களா, நான் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்லலாம்ல, என்னை யாரும் தானே நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, இல்லை நீங்கள் யாரும் தான் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நான் தான் சொல்கிறேனே, ஏன் தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னோடனே, பின்ன என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாமல் நீங்கள் பாட்டு இருக்குது, இதுவே வந்து குமரன் பிரதர்னா அவர்கிட்ட வேலை சொல்வீங்கள்ல, என்கிட்ட மட்டும் ஏன் வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி அது வந்து அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்ன நீங்கள் வேறு மாதிரி தான் பார்க்குறேன். ஐயோ தம்பி அப்படிலாம் இல்லை, நான் இப்போ என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நான் சொன்னதை ஒத்துப்பீங்க அப்படின்னோடனே, அப்போது இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்படின்றாரு. என்னது சமையல் பண்ண போகிறீங்களா, அம்மா உண்மையிலே அவர் சூப்பராக சமைப்பாருமா, எனக்கு நிறைய டிஷ்ஷு சமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே, அது வந்து அது எப்படி நம்ம வீட்டில் வந்து அந்த தம்பி வந்து அப்படின்றாங்க. உன்னை வந்து ஏன் நான் சமைக்கக்கூடாதா, அப்போ நீங்கள் வேறு யாரோ தானே பார்க்குறீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால் வேணாம் விடுங்க, நீங்கள் என்னை எப்படியோ பார்த்துட்டு போங்க, விடு காவேரி, நான் என்னை யாரோ தான் பார்க்குறாங்க, இந்த வீட்டு பையனை பார்க்கல, எதுக்காக நான் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். கோச்சின் போய் உட்காந்துருக்காரு. என்னடி இது அப்படின்றாங்க அவங்க அம்மா சாரதா வந்து நம்ம காவேரி கிட்ட. பின்ன என்னம்மா அவர் தான் சொல்கிறாருல சமைக்கிறேன்னு, ஒரு நாள் ஆசைப்படுற சமைச்சிட்டு போட்டுமே அப்படின்னா, அது எப்படி அவர் சமைச்சு நம்மளாம் சாப்பிட முடியும், பாவம் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய இடத்து பையன் அப்படின்னோடனே, பார்த்தீங்கல்ல அப்போ தான் என்னை வேறு இடத்து பையனாலும் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நீங்கள் நினைக்கல, இந்நேரம் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தா வேணாம் நான் சொல்லியிருப்பீங்க குமரன் அப்படின்னோடனே, ஐயோ குமரன் தம்பி கூட சமைக்க தெரியாது, அவரெல்லாம் சமைக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் வேணான்னு தான் சொல்லியிருப்போம், ஆனால் இவர் அப்படி இல்லைம்மா, கண்டிப்பாக நல்லா சமைப்பார், எனக்கு எவ்வளோ டிஷ் சமைச்சு கொடுத்துருக்காருமா, நானும் உதவி செய்கிறேம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சிடுவேன், நீ புள்ள தச்சா இருக்கும்போது எப்படி உதவி செய்ய முடியும்மா, சின்ன வேலையெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், விஜய் கரெக்டாக பண்ணுறாரான்னு பார்க்குறேன், நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் சமைக்கிறோமேம்மா, விடுமா, அவர் பாவமா ரொம்ப ஆசைப்படுறாரு, சரிடி அப்புறம் இஷ்டம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அப்பாடா என் அம்மா சமைச்சிட்டாங்க அப்படின்னோடனே, வேறு ஏதாவது செய்ய முடியலன்னா என்ன கூப்பிடுங்கடி, ரொம்ப பெரிய விஷயம்லாம் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுடுங்க அப்படின்னு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போமா, அதான் அப்பளம் ஆர்டரெலாம் இருக்குல்ல, அதை போய் பாருமா அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி இது பண்ணலாமா அது பண்ணலாம் கேட்குறீங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறீங்களா, சரி நீ உட்காரு நான் சமைக்கிறேன் அப்படின்றாரு. சரி நானே ஐடியா கொடுக்குறேன், கூட மாட வேலை செய்கிறாங்க, காவேரி நீ ரொம்ப வேலைலாம் செய்யக்கூடாது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, எப்படி செஞ்சு எப்படி இறக்குறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி இந்த யூடியூப்பில் பார்த்து பண்ணது இது கூட நல்லா வந்திருக்குல்ல, ஆமாங்க சூப்பராக இருந்திருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, எல்லாமே நல்லாயிருக்கு, நம்பி எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல, எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னோடனே, சரி ஓகே எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னோடனே, சரி உங்கள் அக்கா வீட்டுக்காரும் வந்துட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே வராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இன்றைக்கி யார் சமைச்சது எல்லாருக்கும் சொல்லட்டுமா அப்படின்னோடனே, குமரன் யோசிக்கிறாரு, கங்கா யோசிக்கிறேன், இன்றைக்கி சமைச்சது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உடனே கங்கா வந்து விஜய் சமைச்சாரா அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் சமைச்சேன், இதுக்கப்புறம் வீட்டு வேலை சமைக்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் அதை, ஐயோ தம்பி இன்றைக்கி ஒரு நாளே போதும், இதில் வேறு நீங்கள் தினமும் சமைக்கணுமா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் வந்து விஜய் சமைச்ச சாப்பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க.